ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக உமன்ஸ்க்கான பெஸ்ட்டு 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உமன்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே யார்கிட்டையுமே டிபெண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி இருக்காது. ஸோ நான் டிபெண்ட்டுன்னு சொல்கிறது மணி ரிலேட்டடை பற்றி மட்டும் பேசலை. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்க ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி பார்த்துடலாமா? நான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க 10 பிஸ்னஸ் பிளான்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே உங்களோட வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் தான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் போய் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே உங்களோட ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்கள தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ். ஸோ காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ்லையுமே நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னா, ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக ஆர்கானிக் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீசேல் மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸு, அப்புறம் இந்த குர்தாஸ், சாரீஸ், சூட்ஸ் பிஸ்னஸ். ஸோ இதையுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போலாம் இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சாரீ தறிலாம் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ நெய்கிற இடத்துல நீங்கள் போய் டைரெக்டாக பேசி ஹோல்சேலாக பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நானுமே பிஃபோர் மேரேஜ் நாமக்கல்லில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நானே இந்த சாரீ பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் இப்போல்லாம் எனக்கு ஃபேமிலியை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால தான் என்னால் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண முடியல. பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எல்லா ஏஜ் குரூப் உமன்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் கோட், ரொம்ப ரொம்ப ஆப்டான ட்ரெஸ் கோட்னால் அது சாரியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி, அப்புறம் பேபி வியர் கிளாத்ஸ் பிஸ்னஸ். ஸோ இப்போது மெட்டர்னிட்டி டைம் பீரியட்லேயே எல்லாருமே கிளாத்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க பேபிஸ்க்கெலாம். ஸோ நீங்கள் மெட்டர்னிட்டி அப்புறம் பேபி கிளாத் பிஸ்னஸ் எப்படின்னா, அதாவது போத் மாம் அண்ட் பேபிஸ்க்கு சேர்த்து நீங்கள் ஒரு கிளாத்ஸு, அதுக்குண்டான பேபி வியர்ஸு, பேபி நியூபார்ன் பேபிஸ்க்கு தேவையான திங்ஸு, ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ், ஒரு நியூபார்ன் பேபிஸ்க்கு என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது ரொம்பவே சீக்கிரமாகவே சேல் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் பேக் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, இப்போல்லாம் ஜூட் மெட்டீரியல் பேகு, அதே மாதிரி ஈஸிலி வாஷபிள் பேக்லாம் நிறையா பேர் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு அதை சேல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி அண்ட் தென் மெஹந்தி, இந்த மாதிரியான பிளான்ஸில் வந்துடும். ஸோ இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமாண்டு. ஏன்னா முன்னாடியெல்லாம் கல்யாணம்னா மண்டபத்துக்கு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் 6 months பிஃபோரே மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கு, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கெலாம் புக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எய்தர் நீங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னா, ஒரு பார்லர் வைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி பியூட்டிஷியன் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ப்ரைடல் மேக்கப் மட்டும் போய் பண்ணிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பியூட்டிஷியன் கோர்சஸ் கூட எடுக்கலாம். ஆன்லைன்லேயே கூட கோர்சஸ் எடுக்கலாம். இதுவுமே இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த
பிஸியான லைஃப் ஸ்டைலில் யாருக்குமே வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்குன்ட்டு உண்டான டைம் வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யோகா தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே யோகா கிளாஸஸ் எடுக்கலாம். இதே மாதிரி டெய்லரிங் கிளாஸஸ், ஆரி ஒர்க் கிளாஸஸ் கூட எடுக்கலாம். இப்போல்லாம் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு நிறையா பேர் வந்து ரெடியாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நிறையா பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் அப்படின்றதுனால நிறையா டைம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் தோ நான் வந்து ப்ரீவியஸாக போட்ட நம்மளோட சேனல்லே ப்ரீவியஸான வீடியோஸ்லலாம் நான் போட்ட ஆரி ஒர்க்கோட ப்ளவுசஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ எனக்கு வந்துட்டு சுத்தமாக டைமே இல்லை. உட்காந்து ஒரு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எனக்குலாம் வந்துட்டு ஒரு 4 to 5 days ஆகும். கண்டினியூஸாக அதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஆரி ஒர்க்குக்கெலாம் வந்துட்டு நிறையா டிமாண்ட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லரிங் தெரியாட்டினா கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆரி ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்து பக்கத்துலேயே டெய்லர் இருந்தாங்கன்னா நீங்கள் 2 பேருமே கூட கம்பைன் பண்ணி ஒரு பிஸ்னஸாகவே இதை பண்ணலாம். ஸோ இந்த ஐடியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்ற மாதிரி எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் வந்துட்டு இந்த பேக்கிங் ப்ராடக்ட் தான். இப்போல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ ரீசண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக இந்த கேக்கை விட ப்ரௌனீஸ் தான் வந்துட்டு நிறையா பேர் லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேக்கிங்லேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேக்கரிக்கு போய் ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதே இது வந்துட்டு ஹோம்மேட் கேக்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து இருக்குது. நிறையா பேர் வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. லைக் ஒயிட் சுகர் இருக்கக்கூடாது, மைதா இருக்கக்கூடாது, மில்லட்ஸ் வச்சு பேக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பேக்கிங் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேக்கு, ப்ரௌனீஸு, அப்புறம் குக்கீஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிஸ்னஸாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் கூட கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.